அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த கடிதம் பொறுத்தவரை முதல்வர் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு, அவர்கள் நிறுத்த சொல்லிவிட்டார்கள் மத்திய அரசு இந்த ஊக்கத்தொகை நம்ம கொடுக்கறத, அதுக்கான இதை நிறுத்தணும் அப்படின்னா, நிறுத்தம் என்கிற வார்த்தைக்கும் நீங்கள் அதை கருத்தில் கொள்ள வேண்டும், அதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ ஒருத்தரை வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு தடுக்கிறதுக்கும் உள்ள வந்த உடனே சேருக்கு பதிலாக சோஃபால உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்குமான வார்த்தை வித்தியாசம் இருக்கிறது. இங்க இந்த இந்த டேபிள்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு உள்ளே விடல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதமான ஒரு வழிதான் அவர் சொன்னது. சரி, இப்போ அவங்க இதற்கு பதிலாக முதல்வர் சொன்னதற்கு பதிலாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த கடிதத்தை ஒண்ணு வெளியிட்டாங்க. நீங்க இருக்கக்கூடிய அந்த கடிதம் எழுதின கடிதம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. அதுல எழுதினது என்ன, ரொம்ப தெளிவா ரிக்வஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுதான் அவங்க எழுதியிருக்காங்க. வி ரிக்வஸ்ட் யூ டு கன்சிடர், அதாவது இதை பரிசீலனை செய்யுங்கள், இப்படி செய்யலாம். இது எல்லா மாநிலத்துக்கும் சொல்லப்பட்டது. ஏதோ உடனே தமிழர்களை வஞ்சிப்பதற்காக, தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவிப்பதற்காக அப்படிலாம் கிடையாது. அவங்க சொன்ன அந்த இடத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே நம்மிடம் உபரியாக எல்லாம் இருக்கிறது. பேடி அண்ட் வீட் ரெண்டுத்துக்கும் சொல்றாங்க, கோதுமைக்கும் அரிசிக்கும். உடனே இவங்க இந்திக்காரங்களுக்காக கோதுமை சொன்னாங்கன்னு கிடையாது, பேடி அண்ட் வீட் ரெண்டுத்தையுமே சேர்த்து சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி ரெண்டுமே நீர் அதிகமா இருக்கக்கூடியது, இந்த நிலைமையில நம்மள்ட்ட கூடுதலா இருக்கு, நம்ம மற்றதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனால இன் வியூ ஆஃப் த அபவ், அந்த அமைச்சகம் கொடுத்திருக்கிற அந்த கடிதம், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ரிவ்யூ த எக்ஸிஸ்டிங் போனஸ் பாலிசி ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கன்சிடர் நிறுத்தம் என்பது நாட் ஆர்டர், கன்சிடர் discontinuing the bonus on wheat and paddy, ஆனால் it is requested to that attention be shifted towards incentives to promote pulses, oil seeds and millets. அதாவது ஏற்கனவே உபரியாக இருக்கிறதுக்கு நீங்க கருத்தில் கொண்டு இதை கொஞ்சம் நிறுத்தி அதற்கு கொடுக்க பாருங்க, இதற்கு பதிலாக அதற்கு கொடுத்து, அதுங்கிறது தான் இந்த கடிதத்தின் சாராம்சம். சரி, இது இப்போ நேத்துதான் இவங்களுக்கு வந்துதா, இந்த கடிதம் இப்பதான் கையில கிடைச்சதா? இன்னைக்கு இப்ப தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவர் அதை யூஸ் பண்றாரு. ஏற்கனவே இன்னைக்கு 14 தேதி, நேத்து சொல்றாரு 10ஆம் தேதி அவர் பேசின கூட்டத்துல என்ன சொன்னாரு, அவர் தேர்தல் பரப்புரை நடத்தும் போது என்ன சொன்னாரு, தஞ்சாவூர்ல அவங்க சொன்ன செய்தியோட சொன்னேன், செய்தித்தாள்ல அந்த செய்தி வார்த்தைகளோட சொல்றேன். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் M.K. Stalin on Friday said that despite the BJP-led government advisory against incentives to paddy farmers, திரும்பி சொல்றாரு 10ஆம் தேதி இது செய்தித்தாளில் வந்தது. அப்போ மாலை அவர் பேசினது 2 நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. சரி, அவர் என்ன சொல்றாரு முதல்வர், இன்னைக்குதான் எனக்கு இப்பதான் தெரியும், ஜனவரி மாசம் வந்த கடிதம், ஜனவரி மாசம் இங்கே அந்த துறை செயலாளர் இந்த செயலாளருக்கு எழுதிய கடிதம் எனக்கு இப்பதான் தெரியும்ன்றாரு. ஜனவரி மாசம் வந்த கடிதமே 3 மாசத்துக்கு அப்புறம் தான் முதல்வருக்கு தெரியும்னா இங்க என்ன ஆட்சி இவர் நடத்தினாருன்ற முதல் கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். சரி, இப்போ இங்க நெல்லு இப்படி பண்றாங்க அப்படின்னா பாதி உண்மையை மட்டும் மறைச்சிட்டு, அதாவது இருக்கிறதுல பாதியை மறைச்சிட்டு பாதி இவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறது. எப்படி எடுத்துக்கிறாங்க, நீங்கள் கொடுத்த ஊக்கத்தொகையால் இங்கே அதிகமாக வந்து விட்டது அப்படின்ற மாதிரி நாங்க பண்ணதுதான் பாத்தீங்களா அப்படின்னு அதையும் தனக்கு சாதகமா மாத்திக்க பாக்குறாரு, படைமாற்றுகிறார். ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோன்னு நினைக்கிறேன், இப்ப நாட்டுறாங்க 2350 ரூபாய் மத்திய அரசு கொடுக்கிறது என்றால் மாநில அரசு அதற்கு ஊக்கத்தொகையா 135 ரூபாய் கொடுக்குறாங்க. 1 கிலோவுக்கு 1 ரூபாய் 35 காசு கொடுக்குறாங்கன்னு கணக்கெடுத்தோம்னா அவங்க கொடுக்கறது 23 ரூபா 50 காசுன்னு கணக்கெடுத்தா யார் அதிகமாக கொடுக்குறார்கள்? நாங்க கொடுக்கறதுனாலதான் நிறுத்துறாங்க பாத்தீங்களா. எங்க மேல காழ்ப்புணர்ச்சி, தமிழர்களுக்கு எதிராலாம் இல்ல. நீங்க கொடுக்கறத பருப்புக்கு கொடுங்க. இப்போ இந்த அடுத்த 2 போகும், அடுத்தது திரும்பி அரிசிக்கு வரலாம். ஏற்கனவே நிறைய இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் சார், வீட்டுல அரிசி மளிகை சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது அரிசி மளிகை சாமான் எது இருக்கு, பருப்பு அதிகமா இருக்கு, அது வாங்க வேண்டாம், நீ சிறுபருப்பு வாங்கிட்டு வந்துரு, சேப்பு மிளகா நம்மள்ட்ட அதிகமா இருக்கு, நீ இந்த மிளகா வாங்கி, இதுதான் நம்ம வாங்குற இது. இங்க அதிகமா இருக்கும்போது எக்ஸ்போர்ட் பண்ண வேணாம், நீங்க அடுத்தது மத்ததுக்கு போங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு ரிவ்யூ தான் கேட்கறாங்க. நீங்க முடிஞ்சால் பண்ணவும்னு. ஒரிசால 800 ரூபாய் கொடுக்குறாங்க சார், ஒரிசால 800 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த அரசாங்கம் சொன்னாங்க இல்ல முடியாதுன்னாங்க. சரி, இப்போ மத்திய அரசு இதை கொடுத்த உடனே நிறுத்த சொல்லிட்டாங்க. நீ ஒரு ஐயோ அம்மான்னு சொல்றாரு இல்லையா, நீட்டை கூட தான் கோர்ட்டு சொல்லும் போது எல்லாம் அமல்படுத்தணும், நாங்க முடியாதுன்னு எழுத்தீங்கல்ல, பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கல்ல,
NEP நாங்க பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, மத்திய அரசு எது சொன்னாலும் நாங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்கல்ல, இதையும் சொல்லிட்டு போங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நிறுத்திட்டாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் கிடைக்காம பண்ணிட்டாங்க. எப்படி பண்ண முடியும்? மாநில அரசு மனசு வச்சா தானே பண்ண முடியும். அப்ப எந்த அடிப்படையில இவர் நிறுத்திட்டாங்க, அப்ப இவரால் அதை தடுக்க முடியாதா? NEP-யை தடுத்தவர், நீட்டை தடுத்தவர், எல்லாத்தையும் நாங்க தடுத்துட்டோம்னு சொன்னவர். ஆனா நீட் எக்ஸாம் நடக்குது, அது வேற. இவரு ஒன்றிய அரசு செய்தால் நான் தடுப்பேன்னு சொன்னவரு ஏன் தடுக்க முடியல? மாநில முதல்வருக்கு உள்ள அதிகாரம் இருக்கு இல்லையா? அவர் சொல்லலாம், எங்களை இல்ல நாங்க இதை ஏத்துக்கல, நாங்க பண்றபடி பண்றோம்.